இன்னைக்கு நாம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ. ஈவன் ஒரு பிகினர்ஸ் கூட ஏஐ யூஸ் பண்ணி ஜஸ்ட் ஒரே ஒரு கிளிக்ல இந்த மாதிரி ஒரு டிராப் ஷிப்பிங் வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். டிராப் ஷிப்பிங் மட்டும் கிடையாதுங்க. நீங்க காமர்ஸ் வெப்சைட் இல்ல ஆன்லைன்ல டிஜிட்டல் ப்ராடக்ட் செல் பண்றக்கூடிய வெப்சைட், ஈவன் பிளாகிங் கூட ஈஸியா கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது எப்படிங்கிறதா டீட்டெயிலா நான் உங்களுக்கு காமிக்க போறேன். ஸோ நீங்க ஒரு பிகினரா இருக்கீங்க அப்படின்னாலும் தாராளமா இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்ண முடியும். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் உங்களுக்கு புரியும். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு வீடியோக்கு கீழே லிங்க் கொடுத்துருக்கேன். இது ஹோஸ்டிங்கரோட லிங்க், என்னுடைய அஃபிலியேட் லிங்க் தான். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். அது மட்டும் இல்லை, நம்மளோட லிங்க்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஹோஸ்டிங் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 15,000 ஒர்த்தான போனஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது, வீடியோக்கு கீழே லிங்க் இருக்குது, அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் உங்களுக்கு இந்தியா இங்கிலீஷ்னு சொல்லியிருக்கும். இதில் ஹோஸ்டிங்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கா. ஸோ இதில் வெப் ஹோஸ்டிங்ஸை கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிளானை பர்ச்சேஸ் பண்ண சொல்லுவாங்க. ஸோ இதில் நீங்கள் ப்ரீமியம் சூஸ் பண்ணலாம், இல்லை பிஸ்னஸ் பிளான் சூஸ் பண்ணுங்கள். ஸோ ப்ரீமியம் சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா 100 வெப்சைட்ஸு, இதில் உங்களுக்கு ஒரு டொமைன் ஃப்ரீயாக ஃபர்ஸ்ட் இயருக்கு மட்டும் கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். டொமைனோட காஸ்ட் மட்டுமே கிட்டத்தட்ட 1700 வரும் கோடேடியில். பட் அது உங்களுக்கு இங்கே ஃப்ரீயாக கிடைக்கும். ஸோ என்னுடைய சஜஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீமியம் தான் நானும் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். வேணா நீங்கள் இதை எடுத்துக்கங்க. ஸோ இப்போ உங்களுக்கு வேணும் அப்படின்னா சூஸ் பிளான் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பீரியடை சூஸ் பண்ண சொல்லுவாங்க. மேபி 12 மந்த்ஸ்க்கு வேணுமா இல்லை 24 மந்த்ஸ் வேணுமான்னு கேட்பாங்க. என்னுடைய சஜஷன் என்னன்னா 24 மந்த்ஸ் எடுத்துங்க. அதான் உங்களுக்கு பெஸ்ட்டு சேவிங்ஸ் கூட. ஸோ இதை கிளிக் பண்ணிவிட்டு ஜஸ்ட் உங்களுடைய இமெயில் ஐடி இருந்தால் போதும், நீங்கள் ஈஸியாக லாகின் பண்ணிடலாம். ஸோ லாகின் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இங்கே பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன். இதில் உங்களுக்கு இப்போ 24 மந்த்ஸ்க்கு, அதாவது 2 இயர்ஸ்க்கு உங்களுடைய ஹோஸ்டிங்ஸில் 100 வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னா 4296. ஈவன் இது எல்லாமே நம்மளோட லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ சேவிங்ஸ் கிடைக்கும். இது போக இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கீழே வாங்க அப்படியே டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ சொல்லியிருக்காங்க 5000. பட் இதில் நம்மளுடைய கூப்பன் கோட் இருக்குது. இ-டாக் ஃப்ரீ அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. இ-டாக் ஃப்ரீ அப்படின்னு கொடுத்துட்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் 4500. ஸோ இன்னும் உங்களுக்கு 500 ருபீஸ் வந்து சேவிங்ஸ் கிடைக்கும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ கீழே லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்கள் இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், சப்மிட் செக்யூர் பேமெண்ட் கொடுத்துட்டிங்கன்னா ஜஸ்ட் ஃபோன்பே ஆர் கூகுள் பே எதை வேணாலும் வச்சு நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேமெண்ட் முடிஞ்சதும் ஜஸ்ட் இதே ஹோஸ்டிங்கில் லாகின் பண்ணிவிடுங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இதில் வெப்சைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் மேலே பாருங்கள் ஆட் வெப்சைட்னு இருக்கும், இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் செகண்ட் ஆப்ஷன் பாருங்க, ஹோஸ்டிங்கர் வெப்சைட் பில்டர், இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இன்டர்ஃபேஸ் வரும். இதில் ஸ்டார்ட் கிரியேட்டிங் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க. இப்போ நம்ம கிரியேட் பண்ண போகிற டிராப் ஷிப்பிங் வெப்சைட்டுக்கான நேம் வைங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் இ-டாக் ஃப்ரீ ஷாப் அப்படின்னு சொல்லி வச்சுறேன். வெப்சைட் டைப் எப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் நீங்கள் எந்த டைப் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நம்ம டிராப் ஷிப்பிங் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுனால நான் ஆன்லைன் ஸ்டோர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுறேன். ஸோ இந்த இடத்துல ரொம்ப ரொம்ப முக்கியம், உங்களுடைய வெப்சைட் எந்த மாதிரி கிரியேட் ஆகி வரணுங்கிறத நீங்கள் ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா தான் அதுக்கேற்ற மாதிரி வரும். ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்குறீங்களோ இதை பொறுத்து எல்லாருடைய வெப்சைட்டும் வேரி ஆகும். ஒரு எக்ஸாம்பிளுக்காக சாட் ஜிபிடியில் நான் எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னு காமிக்கிறேன். சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணோடனே நான் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கேட்டிருக்கேன், ஐ வாண்ட் டு ஆக்ட் as a வெப் டெவலப்பர் வித் 15 years எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு எனக்கு இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்ட் வேணும் அப்படின்னு கேட்டிருக்கேன். ஸோ வேணா இதை கூட கீழே டைப் பண்ணுறேன், ஓகேவா. ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே பாருங்கள், கிரியேட் ஏ ப்ரொஃபஷனல் ட்ராப் ஷிப்பிங் ஸ்டோர் ஃபார் மொபைல் ஆக்சசரிஸ். ஒரு மொபைல் ஆக்சசரிஸ் ட்ராப் ஷிப்பிங் பண்ணுற மாதிரி நான் கேட்டிருக்கேன். நீங்கள் வந்து மொபைல் ஆக்சசரிஸ் மட்டும் கிடையாதுங்க, க்ளோத்ஸ் எது வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம், ஓகேவா. ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக இவங்க ஒரு ப்ராம்ப்ட் கொடுத்ததை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ இந்த ப்ராம்ப்ட்டை நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக கொடுக்கும்போது உங்களோட வெப்சைட்டும் அதுக்கேற்ற மாதிரி கஸ்டமைஸ் ஆகி வரும். ஸோ இதை நான் காப்பி பண்ணிவிட்டு நேராக இங்கே வந்து நம்மளோட டிஸ்கிரிப்ஷனை பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் நான் சொன்ன அந்த ஒன் கிளிக் வெப்சைட் இது தான். இங்கே பாருங்கள், கிரியேட்டிவ் வெப்சைட். ஸோ சூப்பராக நம்மளுடைய வெப்சைட் ரெடி ஆயிடுச்சு. இதுதான் நான் சொன்ன ஒன் கிளிக் வெப்சைட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இ-டாக் ஃப்ரீ ஷாப் அப்படிங்கிற நேம் கொடுத்துருந்தேன். மேலே பாருங்கள் ஹோம் பேஜ், இங்கே பாருங்கள் மொபைல் ஆக்சசரிங்கிறதுனால மொபைலுக்கு தேவையானது எல்லாமே இங்கே வந்திருக்கு. இங்கே பார்த்தீங்களா, சூப்பராக இருக்குது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தனித்தனியாக இந்த ப்ராடக்ட் வந்து சேஞ்ச் பண்ண முடியும், காமிக்கிறேன். ஜஸ்ட் இது வெப்சைட் மட்டும் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், ஸோ டீட்டெயில்ஸு, பிளாகு, கீழே ஃபூட்டர் வரைக்கும் ஏ டு Z எல்லாம் ரெடி ஆயிடுச்சா. ஸோ பக்கத்தில் ஷாப் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா அங்கே பாருங்கள், இதுதான் ஷாப் பேஜஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டீங்களா. நெக்ஸ்ட் பிளாக் கூட ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த பிளாகே நம்ம எடிட் பண்ணிக்கலாம். அண்ட் ரிவ்யூஸ் தனியாக இருக்குது, நம்ம கஸ்டமர் கொடுக்குறது, இது எல்லாமே ஈஸியாக எடிட் பண்ண முடியும். ஸோ ஒன் பை ஒன் காமிக்கிறேன். இதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னா ரைட் சைடில் பாருங்கள், எடிட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ இந்த செட்டிங்ஸை நம்ம கொடுக்கணும். ஸோ எடிட் சொல்லி கொடுத்த உடனே இந்த இடத்துல பாருங்கள், ஆன்லைன் ஸ்டோரோட நேம் கேட்குறாங்க. நான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், கண்டினியூ. எந்த கண்ட்ரின்னு சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரைஸ் கரன்சியில் வரும். நான் இந்தியா ஐஎன்ஆர் கொடுத்துட்டு கண்டினியூ கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், இப்போ நிறைய செட்டிங்ஸ் இதெல்லாம் கேட்டிருப்பாங்க. பட் இது நமக்கு எதுவுமே இப்போ தேவையில்லை. ஸோ நீங்கள் செய்ய வேண்டியது எடிட் வெப்சைட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க.
எடிட் ஆப்ஷன் கொடுத்ததும் நம்மளுடைய வெப்சைட் இங்கே பாருங்கள் எல்லா இடத்துலையுமே எடிட் பண்ணுற மாதிரி ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தடில் வந்திருக்கும். ஸோ இங்கே பாருங்கள் நம்மளுடைய வெப்சைட்டில் எது வேணாலும் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக இங்கே பாருங்கள் மேலே இருக்கிற மெனு பார் நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் ஹோம் ஷாப் பிளாக் ரிவ்யூஸ், ஹோம் ஷாப் பிளாக்ஸ் ரிவ்யூஸ்னு இருக்கு இல்லையா, இது ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் இங்கே பாருங்கள் ஷாப் ஃபஸ்ட்டு வச்சுன்னா இது உடனே மாறிடுது. ரொம்ப ரொம்ப சிம்பிள். திரும்பவும் நான் ஹோம் வந்து மேலே வச்சுக்கிறேன். ஸோ இதை நீங்கள் ஏதாவது எடிட் பண்ணி வச்சிங்கன்னா செட்டிங்ஸில் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இந்த ஹோம் பக்கத்தில் ஹோம் 2 அப்படின்னு சொல்லி கொடுக்க சைமல்டேனியஸாக ஈஸியாக உங்களால் எடிட் பண்ண முடியும். சேவ் பண்ணணும்னா நீங்கள் இதை அப்படியே ஜஸ்ட் சேவ் பண்ணிக்கலாம். இதை வந்து டூப்ளிகேட் அடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இங்கே டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இல்லை வேண்டாம்னு நினச்சிங்கனாலும் ஈஸியாக வந்து நம்மளால் ரிமூவ் பண்ண முடியும். அண்ட் இதே ஹோம் பக்கத்தில் ஷாப்பு பிளாக் வேறு ஏதாவது ஆட் பண்ணி வச்சிங்கன்னா ஆட் பேஜ்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா இன்னொன்று கிரியேட் பண்ணலாம். அது லேட்டராக உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ மேலேருந்து காமிச்சிட்டு வந்துட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஸோ மேலே நம்ம எடிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் இருக்க இந்த இமேஜஸ் வேணும்னா மாற்றிக்கலாம். இதுக்கு மேலே இருக்கிற டெக்ஸ்ட் வேணாலும் தாராளமாக மாற்றிக்கலாம். இப்போ இந்த டெக்ஸ்ட் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஈடாக் ஃப்ரீ ஷாப் மொபைல் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இது மாதிரியாச்சு. ஸோ உங்களுக்கு இதே மாதிரி வேறு ஏதோ டெக்ஸ்ட் இதுக்குள்ள ஆட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் ரொம்ப சிம்பிள். இங்கே ப்ளஸ் ஐக்கன் இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணி டெக்ஸ்ட் ஆட் பண்ணி நினச்சிங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த டெக்ஸ்ட்டை கொண்டு வந்து அப்படியே இங்கே வச்சிங்கன்னா எந்த இடத்துல நீங்கள் வைக்கிறீங்களோ அந்த இடத்துல நம்ம எடிட் பண்ணிக்க முடியும். ரொம்ப சிம்பிள். எடிட் டெக்ஸ்ட்டுங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே பாருங்கள் இந்த இடத்துல நான் எடிட் பண்ணுற பாருங்கள் ஜஸ்ட் ஃபார் டெஸ்டிங் அப்படின்னு கொடுத்துட்டு இதோட கலர் மாற்றணும்னா எந்த கலர் வேணாலும் நீங்கள் மாற்றிக்கலாம். இது நீங்கள் லென்த் பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் வச்சுட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் எப்படி வேணாலும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ட்ராக் அண்ட் ட்ராப் மெத்தட் தான். ஸோ இதை நீங்கள் போல்டு பண்ணணும் இல்லை பெருசு பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக இதை செலக்ட் பண்ணி இங்கே பாருங்கள் 64 கேரக்டர்ஸு வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி இங்கே பண்ணலாம். ஒருவேளை இந்த இமேஜஸ் நீங்கள் மாற்றணும் அப்படின்னு நினச்சாலும் தாராளமாக போய்ட்டு எடிட் செக்ஷன் இருக்குது இல்லையா, இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இந்த இமேஜஸ் எனக்கு பிடிக்கல, நான் வேறு ஏதாவது மாற்றுறேன் அப்படின்னா ஜஸ்ட் ரீப்ளேஸ் இமேஜஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வேறு ஏதாவது இமேஜஸ் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கொண்டு வந்து இந்த இடத்துல மாற்றிக்கலாம். இல்லைனாலும் ஏஐ மூலியமாகவும் இமேஜஸ் நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஸோ இது முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவர் ப்ராடக்ட்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, இங்கே தான் நம்ம வந்து ப்ராடக்ட்டை சேல் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக இங்கே பாருங்கள் ப்ராடக்ட்லாம் காமிச்சிருக்காங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா இது ஏதாவது மாற்றணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராடக்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ராடக்ட்டோட பேஜ் போயிடும். இது அந்த ப்ராடக்ட்டோட நேமு, இந்த ப்ராடக்ட்டோட இமேஜஸ். இதை நீங்கள் எடிட் பண்ணணும் அப்படின்னு வச்சிங்கன்னா இதை அகைன் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா எடிட் செக்ஷன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனில் ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண உடனே எடிட் திஸ் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிட்டீங்கன்னா போதும். ரொம்ப சிம்பிளாக இந்த ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸை நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். நேமும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் இதுதான் அவங்க ஆல்ரெடி ஷோ பண்ண ப்ராடக்ட்டோட ஃபோட்டோ. வேண்டாம்னு நினச்சிங்கன்னா இதை ஜஸ்ட் நீங்கள் இப்படி ரிமூவ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஐ மீன் உங்கள் ப்ராடக்ட்டோட ஃபோட்டோவை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் உங்களோட சிஸ்டத்துலேருந்து. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இது எக்ஸாம்பிளுக்காக நான் ஜஸ்ட் ஆட் பண்ணி காமிக்கிறேன். இப்போ நான் ஜஸ்ட் இந்த மாதிரி ஒரு இமேஜஸ் ஆட் பண்ணிட்டேன். பட் கரெக்டான ஸ்கொயர் சைஸில் கொடுங்க. இந்த ப்ராடக்ட்டோட நேம் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் மொபைல் பிளாகிங் நான் சும்மா வச்சுருக்கேன். ஓகே, சப்டைட்டில் ஏதாவது கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துக்கலாம். இல்லைனாலும் இங்கே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறதா இருந்தாலும் கொடுத்துட்டு ஜஸ்ட் நீங்கள் என்ன பண்ணணும், இதோட ப்ரைஸை மாற்றணும் இல்லையா. ஸோ இதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1000 rupees. பட் டிஸ்கவுண்ட் ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 rupees அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா வேறு ஏதாவது, ஏன்னா இது ஃபிசிக்கல் ப்ராடக்ட் அப்படிங்கும்போது ஸ்கியூ வெயிட் இதெல்லாம் போட்டு கொடுக்கலாம். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக ஜஸ்ட் சேவ் அப்படின்னு மட்டும் கொடுத்துறேன். இப்போ நம்மளுடைய ப்ராடக்ட்டும் அங்கே விசிபிளாக ஆரம்பிச்சிருக்கும். ஸோ வேணா நம்ம அதை பார்த்துக்கலாம். அண்ட் எக்ஸிஸ்டிங் ப்ராடக்ட் மட்டும் தான் பண்ணணுமா, புதுசாக ப்ராடக்ட் ஆட் பண்ணணும்னா எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இந்த ப்ராடக்ட் நம்ம கிளிக் பண்ணோடனே பாருங்கள் ஆல்ரெடி ஷோ பண்ணியிருக்காங்க. இது மட்டும் தான் வந்திருக்கு. இதில் புதுசாக ப்ராடக்ட் ஆட் பண்ணோம்னா ஆட் ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடுங்க. இதில் நீங்கள் ஃபிசிக்கல் ப்ராடக்ட் நம்ம ட்ராப் ஷிப்பிங்கிறதுனால ஃபிசிக்கல் ப்ராடக்ட் தான் நம்ம மெயினாக சூஸ் பண்ணியிருந்தோம். ஸோ ஒருவேளை டிஜிட்டல் ப்ராடக்ட் நீங்கள் செல் பண்ணுறீங்களா இருந்தாலும் தாராளமாக அதை வந்து இங்கே நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய இமேஜஸ் சேம் டிஸ்கிரிப்ஷன் அது எல்லாத்தையுமே ஈஸியாக ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இதுலேயே பார்த்தீங்கன்னா கேட்டகரிஸ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம டிஃப்ரெண்டான கேட்டகரிஸில் வந்து ப்ராடக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் கேட்டகரி இதே இடத்துல ஆட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஆர்டர். இந்த இடத்துல என்னென்னா நம்மளுடைய கஸ்டமர்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் ஆர்டர் பண்ணாங்கன்னா அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே வந்துடும். யார் ஆர்டர் பண்ணியிருக்காங்க, எந்த இடத்துலேருந்து ஆர்டர் பண்ணியிருக்காங்க, நான் ட்ராப் ஷிப்பிங் சொன்னேன், அதனால் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கேயே வந்துடும். அவங்களோட ஃபோன் நம்பர், நேம் எல்லாமே இதுலேயே ஆட்டோமேட்டிக்காக ஆட் ஆகிடும். நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட். இதில் உங்களுக்கு தேவைப்படுச்சுன்னா அப்பாயின்மெண்ட், பட் மேக்ஸிமம் யாருமே யூஸ் பண்ண மாட்டோம். நெக்ஸ்ட் டிஸ்கவுண்ட் நீங்கள் ஏதாவது ஆஃபர் பண்ண போறீங்க அப்படின்னா அதை நீங்கள் இதே இடத்துல ஆட் பண்ணி. ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நமக்கு ஸ்டோர் செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே பாருங்க நம்மளுடைய ஸ்டோர்ஸோட டீட்டெயில்ஸ் நீங்கள் இதே இடத்துல கொடுத்தலாம். கம்பெனியோட ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் கொடுத்தலாம். அண்ட் முக்கியமான விஷயம் பேமெண்ட். ஸோ இந்த பேமெண்ட்டுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேமெண்ட்டை இதில் ஈஸியாக இன்டிகிரேட் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து இங்கே மேனுவல் பேமெண்ட்டுங்கிறதுனால இந்த இடத்துல சிஓடி இதெல்லாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் வேறு ஏதோ ரேசர் பே இல்லை ஃபோன்பே இந்த மாதிரிலாம் ஆட் பண்ணோம் அப்படின்னா நீங்கள் இதிலேயே வந்துட்டு ஸ்ட்ரைப் அப்படிங்கிற ஒரு அக்கௌண்ட் இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் அதை ஆட் பண்ணலாம். இங்கே பாருங்கள் செட்டப் ஆன்லைன் பேமெண்ட் கேட்வே அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இதில் வந்துட்டு உங்களுடைய ஆன்லைன் பேமெண்ட் வேறு நீங்கள் இன்டிகிரேட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள். நெக்ஸ்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் பேங்க் கார்டு பேமெண்ட்ஸ் அப்படின்னா இதை கிளிக் பண்ணுங்கள். இல்லை பேபால் வழியாக பண்ண போகிறீங்கன்னா இதை பண்ணிக்கோங்க. இல்லை ஸ்ட்ரைப் அக்கௌண்ட் வச்சு பண்ண போகிறீங்க அப்படின்னா இதை பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி மேனுவல் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா சிஓடி கொடுப்போம் இல்லையா, கேஷ் ஆன் டெலிவரி, அந்த டைமில் மேனுவலுங்கிறத ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஓகேவா. ஸோ அகைன் நான் எடிட் வெப்சைட்டுங்கிற இந்த ஆப்ஷனுக்கு போயிடுறேன்.
ஸோ நம்மளுடைய ஹோம் பேஜஸ் எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுத்துட்டேன். அண்ட் இதுலயே இருக்கிற ஜஸ்ட் ரிவ்யூஸ் ஏதாவது நீங்க எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்ப சிம்பிள். எல்லாமே நீங்க இந்த இடத்துல கிளிக் பண்ணி எடிட் டெக்ஸ்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா இங்கேயே நீங்க வந்து பெஸ்ட் ப்ராடக்ட் எவர் இந்த மாதிரி நீங்க கொடுக்கும்போது மாத்திக்கலாம். இங்கேயே வந்துட்டு இவங்களுடைய லோகோஸ் மாத்திக்கலாம். அப்புறம் அவங்களோட பேர் மாத்தினாலும் நீங்க இதே இடத்துல மாத்திக்கலாம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதே மாதிரி ஒவ்வொன்றுமே டைட்டில் மாத்துறதா இருந்துச்சுன்னா எல்லாமே எடிட்டபிள் தான். ஈவன் பட்டன்ஸ் மாத்துறதா இருந்தாலும் எல்லாமே ஈஸியாக மாத்திக்கலாம். இங்க ஃபூட்டர்ல உங்களுடைய நேம் ஏதாவது ஆட் பண்ணிச்சுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இது எல்லாத்தையும் தாண்டி நீங்க வேற ஏதாவது ஸ்டோர்ஸ்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இங்க பாருங்க ஆன்லைன் ஸ்டோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணிடுங்க. ஸோ இதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் சொன்னேன் இல்லையா மேனேஜ் ப்ராடக்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்கன்னாவே இதுக்கு முன்னாடி என்ன ப்ராடக்ட் இருக்கு அது எல்லாமே விசிபிள் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அதில் நீங்கள் எக்ஸ்ட்ரா ப்ராடக்ட் ஆட் பண்ணுறதா இருந்தாலும் இதே இடத்துல ஆட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் இதில் இருக்கிற மற்ற ஆப்ஷன்ஸை பார்க்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா பேஜஸ் அண்ட் நேவிகேஷன். ஸோ பேஜஸ் அண்ட் நேவிகேஷனை பற்றி உங்களுக்கு சொல்லி கொடுத்துறேன். ஒருவேளை எக்ஸ்ட்ரா ஒரு பேஜ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஜஸ்ட் ஆட் பேஜ் அப்படிங்கிறத கொடுத்துட்டு எந்த மாதிரி உங்களுக்கு பேஜ் வேணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிங்க. இங்கே பாருங்க அபவுட் அஸ், கான்டாக்ட் அஸ் இந்த மாதிரி பேஜ் வேணுமா, இல்லை பிரைவசி பாலிசி, ரீஃபண்ட் பாலிசி இந்த மாதிரி வேணுமா, இல்லை பிளாக், ஆன்லைன் ஸ்டோர் இந்த மாதிரி வேணுமான்னு கேட்குறாங்க. அப்படி வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நியூ எம்டி பேஜ் அப்படின்னு கிளிக் பண்ணிட்டு நீங்கள் புதுசாகவே கிரியேட் பண்ணலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்காக நீங்கள் பிரைவசி பாலிசி ஆட் பண்ணி வச்சிங்கன்னா ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணிட்டு நீங்கள் இதான் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய கம்பெனி நேம் போட்டுருங்க, வெப்சைட் நேம் என்னன்னு போட்டுருங்க, இமெயில் அட்ரஸ் போட்டு ஜஸ்ட் ஆட் பேஜ்னு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த பேஜ் இதே இடத்துல ஆட் ஆயிடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ரா பேஜஸ் எல்லாமே ஆட் பண்ணிட்டே போகலாம். நெக்ஸ்ட் அதுக்கு கீழே இருக்க இன்னொரு ஆப்ஷன் பாருங்க, வெப்சைட் ஸ்டைல்ஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நீங்கள் வெப்சைட்டில் யூஸ் பண்ணியிருக்க கலர் ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இது கிளிக் பண்ணி கலர் மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள் இது பேக்ரவுண்டோட கலர். இது நான் கிளிக் பண்ணி ரெட்டில் செலக்ட் பண்ணிட்டு அக்செப்ட்னு கொடுத்தேன்னா இப்போ பாருங்கள் பேக்ரவுண்டு ஃபுல்லாக ரெட்டாக மாறிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சிங்கன்னா நீங்கள் மாற்றிட்டே இருக்கலாம். நான் ஒரு டிஃபால்ட்டாக ஒயிட்டே கொடுத்துட்றேன். அதே மாதிரியே ஃபாண்டோட கலர் மாற்றணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் சரி, ஃபாண்டோட ஸ்டைல் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடத்துல மாற்றிக்கலாம். பட்டன் ஏதாவது உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னா அதோட ஸ்டைலையும் மாற்றணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி மாற்றிக்கலாம். அனிமேஷன்ஸ் ஏதாவது உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்லைட் அனிமேஷன்ஸ் இல்லை ஃபேட் அவுட் ஆகிற மாதிரி பண்ணணும் அப்படின்னு வச்சுக்கோங்க, அதையும் நீங்கள் இதே இடத்துல மாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் லெஃப்ட் சைடில் இருக்க இன்னொரு ஆப்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏஐ ஆப்ஷன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏஐ யூஸ் பண்ணி நீங்கள் இமேஜும் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள் ஏஐ இமேஜின் கொடுத்தோடனே இதே இடத்துல நீங்கள் உங்களுடைய ப்ராம்ப்ட் கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு இமேஜஸ் வரும். சேம் இமேஜஸை நீங்கள் இதே இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏஐ கிளிக் பண்ணி நீங்கள் ஏஐ ரைட்டர் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இதே இடத்துல உங்களுக்கு தேவையான கான்டென்ட்டை கிரியேட் பண்ண முடியும். அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா ஏஐ செக்ஷன் வச்சு நீங்கள் ஜென்ரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ பேஜ் ஜென்ரேட்டர்னு இருக்குது. இது கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் சொந்தமாக ஒரு பேஜே வந்து ஏஐ வச்சு உங்களால் யூஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தீங்கன்னா போதும், ஒரு பேஜ் கிரியேட் ஆகிடும். நெக்ஸ்ட் இதில் இருக்க ஏஐ செக்ஷன் ஜென்ரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா இது எல்லாமே ஒவ்வொன்றும் ஒரு செக்ஷன் தான். இது வேணும்னா நீங்கள் தனியாக பண்ணிக்கலாம். ஏஐ பிளாக் ஜென்ரேட்டர் அப்படின்னா நீங்கள் தனியாக ஒரு பிளாகே கிரியேட் பண்ண முடியும். டோட்டல் கண்டென்ட்டே உங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுப்பாங்க. எவ்வளோ வேர்ட்ஸுங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு கண்டென்ட் கிரியேட் பண்ணி தருவாங்க. இதுவும் யூனிக் கண்டென்ட் தான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஏஐ ஹீட் மேப் இந்த மாதிரி நிறைய இருக்குது. ஸோ இதெல்லாம் உங்களுக்கு லோகோ வேணும் அப்படின்னாலும் எல்லாமே இதுலேயே இருக்கிற ஆப்ஷன் நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு வெப்சைட்டு நீங்கள் ஈஸியாக கிரியேட் பண்ணிவிட்டு மேலே பாருங்கள் கோ லைவ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஸோ ஒன்ஸ் நம்ம வெப்சைட் கோ லைவ்ஸில் கொடுத்துட்டோம்னா நம்மளோட வெப்சைட்டை போய் பார்க்கணும். இங்கே பாருங்கள் வியூ சைட்னு இருக்கு இல்லையா? ஸோ இதில் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போய் பார்க்குறேன். இங்கே பாருங்கள் நம்ம சேஞ்ச் பண்ணது எல்லாமே இந்த இடத்துல வந்திருக்கு. நம்ம போட்டில ப்ராடக்ட்டோட நேம் சரி ப்ராடக்ட்டோட ஃபோட்டோஸு மாற்றினது எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். இது மாதிரி எல்லாமே நீங்கள் எதை ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ ஈஸியாக மாற்றிடலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த வெப்சைட்டோட டொமைன் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களே கொடுத்துருக்காங்க இல்லையா அதுக்கேற்ற மாதிரி தான் வரும். இதில் வந்து நம்ம டொமைனை ஆட் பண்ணணும் அப்படின்னா இப்போ இந்த வெப்சைட் வேற ஒரு டொமைன் அதாவது சப் டொமைனில் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள் டெம்பரரி ஒரு டொமைன் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை அப்படியே பப்ளிஷ் பண்ண வேண்டாம். ஸோ இதை வந்து நம்மளுடைய டொமைனோட இன்டிகிரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கனெக்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெரி சிம்பிள். நம்மளுடைய ஹோஸ்டிங்ஸோட டேஷ்போர்டில் வந்துருங்க. உள்ள வந்துட்டு வெப்சைட்டுங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம கிரியேட் பண்ண இந்த வெப்சைட் இங்கே விசிபிளாக ஆரம்பிச்சிடும். இங்கே பாருங்கள் இதுதான் அது. ஸோ இதில் கனெக்ட் டொமைன் அப்படிங்கிற இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் எந்த டொமைன் வந்து பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருக்கீங்களோ இல்லை GoDaddyலையோ இல்லை வேறு எதில் வச்சிருக்கீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த டொமைனோட நேம் அடிச்சிங்கன்னா இந்த இடத்துல இப்படி கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்னு சொல்லி கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக உங்களோட டொமைனை ஈஸியாக கனெக்ட் பண்ணிடுவாங்க. உங்களுடைய டொமைன் இன்டிகிரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுடைய வெப்சைட் ஆட்டோமேட்டிக்காக லைவ்ல போயிடும். இப்போ உங்க எல்லாருக்கும் ஏஐ வச்சு நம்ம எப்படி வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். பட் இதே வேர்ட்ப்ரெஸ்ல ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக கொஞ்சமாவது உங்களுக்கு ஸ்கில் வேணும். அண்ட் வெப்சைட் டெவலப் பண்ணுற ஸ்கில் வந்து இப்போ ரொம்ப ட்ரெண்டிங்கில் இருக்க ஒரு விஷயம் தான். ஸோ ஒருவேளை நீங்களும் வெப்சைட் லேர்ன் பண்ணிக்கணும், அதுவும் வேர்ட்ப்ரெஸ்ல ஒர்க் பண்ணணும், அதேமாதிரி எங்கெங்க டிஃப்ரெண்டான ஏஐயில் வந்து யூஸ் பண்ணி பண்ணுறது, அப்புறம் ஃப்ரீ வெப்சைட்ஸ்லாம் எப்படி கிரியேட் பண்ணுறது, மற்றவங்களுக்கு வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணி எப்படி ஏர்ன் பண்ணுறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய பிளாகிங் கோர்ஸோட லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். மறக்காம தேவைப்பட்டால் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. அண்ட் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க. அண்ட் வேற ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களை நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.